ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தீபாவளிலாம் வருதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ஹோல்டர் தாங்க பார்க்க போகிறோம். டீ லைட் ஹோல்டர். இது வந்து ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் இதுக்கு வந்து 3mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது கூட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விரல் சுற்றி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் கடியில் ஹூக்கை கொடுத்து செகண்ட் ஒன் எடுக்கணும். இப்போ அப்படியே மெதுவாக ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. அதாவது எதுக்கு இந்த 3 செயின்னா, நம்ம வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். அதோட ஹைட்டுக்கு வர்றதுக்காக ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்லேயே 12 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு தடவை யான் சுற்றிட்டு அந்த சென்டர் இருக்குல்ல, அதில் ஹூக்கை கொடுக்கணும். கொடுத்து அந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே பார்த்திங்கன்னா 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும், இப்போ லாஸ்ட் 2. ஓகேவா? இந்த மாதிரி மொத்தம் 12 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அந்த 3 செயினை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண வேணாம். இதே மாதிரி 12 டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி நூல் இருந்துச்சுல, அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் போட்ட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டோட டாப்பில் ஒரு செயின் இருக்குமா, அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே இதில் எடுத்துருங்க. இப்போ அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணுன்னா, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும். முந்தின ரவுண்டு பண்ண மாதிரி தாங்க 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 3 செயினை வந்து கவுண்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். நான் வந்து 3 செயின் போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். ஃபஸ்ட் ஒன் போடுறேன். இப்போ அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷெட். இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. முடிக்கும்போது ஃபஸ்ட்டாக ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு மேலே ஒரு செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த செயினில் போயிட்டு அந்த நூல் எடுத்து அப்படியே இது வழியாகவும் எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த செயின்ஸாக இருக்கா, இதில் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நார்மலாக முன்னாடி இருக்கா ஒரு செயின் மட்டும் ஃப்ரண்ட் லூப், பின்னாடி இருக்கிறது பேக் லூப். நம்ம வந்து ஃபுல் செயின்லேயும் கொடுத்து தான் எப்பயும் ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து அப்படி ஒர்க் பண்ணக்கூடாது, பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணணுங்க. எப்பயுமே இந்த மாதிரி தானே கொடுப்போம், இப்படி கொடுக்கக்கூடாது. நான் வெறும் பேக் லூப்பில் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு செயினில், அதாவது பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து இருக்கிற பேக் லூப்பில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, 6 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரு வாட்டி நூல் சுற்றிட்டு அந்த செயினில் ஹூக்கை விட்டு எடுத்துட்டு, இப்போ 3 லூப் இருக்கா, இந்த 3ஐயும் அப்படியே எடுத்துடணும். ஓகேவா? இதே மாதிரி அந்த பேக் லூப் செயினில் லாஸ்ட்டு இப்போ போட்டோம்ல, அதில் ஃபுல்லாகவே 6 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஆறு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற செயினோட பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. திருப்பி அப்படியே ஆல்டர்னேட்டிவாக திருப்பி அடுத்து இருக்கிற செயினோட பேக் லூப்பில் 6 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. பேக் லூப்பில் மட்டும்தான் போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு
ஒரு செயின் போட்டு நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் லூப்பில் தானே ஒர்க் பண்ணோம். அந்த ஃப்ரண்ட் லூப் இருக்கும்ல, அந்த ஃப்ரண்ட் லூப்பில் தாங்க இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மறுபடியும் நூலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கு கொடுத்துருக்கோமா, அதில் இந்த நியூ கலரு அதையும் ஆட் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட் தான் பண்ண போகிறோம், அதனால தான் 3 செயின் போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டுட்டு வரணும். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடணும். நம்ம ஆல்ரெடி பேக் லூப்பில் ஒர்க் பண்ணியிருப்போமா, ஸோ அந்த ஃப்ரண்ட் லூப் மட்டும் இருக்கும்ல, அதில் வந்து இப்போ வந்து நான் டபுள் க்ரோஷெட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட டபுள் க்ரோஷெட்டோட செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு இந்த எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டாக போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டோட முடிச்சிடலாம். ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டாக ஃபுல்லாக போட்டுட்டு ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்போம்ல, அதோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டீ லைட் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை யான்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பீட்ஸ்லாம் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கூட நல்ல யூஸாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.